ஒன்று ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கார்டை வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நீ உன் ஃப்ரெண்டு, உன் பக்கத்தில் இருக்காரு, ஒருவேளை அக்கா தங்கச்சி தம்பியோட வந்திருக்காங்கல்ல, உங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னா எம்டியாக வந்திருக்கீங்க. எதனா எடுத்து வந்தீங்களா? கையில் எதனா எடுத்து வந்தீங்களா? ஒன்றும் எடுத்து வரல, எம்டியாக வந்தீங்களா? ஆனா நீங்க இங்கிருந்து போகும்போது எப்படி போறீங்களா? எப்படி போறீங்க? எப்படி போறீங்களா? கலர்ஃபுல்லா போறீங்க. எப்படி போறீங்க? ஆமா, என்னன்னா நான் எம்டியா தான் வந்தேன். என்னன்னா இது கலர் கலரா மாறிடும். கலர் கலரா மாறுமா? யாருன்னா ஆசை இருக்கா? நீங்க எது போகும்போது எம்டியா போகணுமா கலர் கலரா போகணுமா? கலர்ஃபுல்லா இருந்தாலும் அழகு. கலர் தானே அழகு. ஆமா, கலர்ஃபுல்லா நீங்க போனல. சரி, கலர்ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பாட்டு கொடுக்கலாமா? அண்ணா ஒரு பாட்டு கொடுக்கலாமா? ஓகே, ஒரே டவுட்டா இருக்குல்ல? என்ன எதை எடுத்து வந்தாரு, எம்டியா காமிச்சாரு, திடீர்னு அதுக்குள்ள கலந்துக்காரா காக்க வந்துச்சு, யோசனையா இருக்குல்ல? இந்த யோசனையிலே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் ஆடலாமா? யாரெல்லாம் கை எடுத்து வந்துருக்கீங்க? 2 கை எடுத்து வந்துருக்கீங்களா? 2 கை எடுத்து வந்துருக்கீங்களா? ஓகே, ஒரு கையை நீட்டிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் நீட்டிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் தெரியாதா? பீச்சாங்கை. பீச்சாங்கை தெரியுங்களா? பீச்சாங்கை. பீச்சாங்கையில ட்ரெயின் ஓட்டுங்க பார்க்கலாம். பீச்சாங்கையில ட்ரெயின் ஓட்டணும். ஓட்டுங்களா? போதா போதா? ட்ரெயின் ஓட்டணும். ஆனா லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரெயின் முன்னாடி போச்சா, ரைட் ஹேண்ட்ல பின்னாடி போகும். ஓட்டுங்க பார்க்கலாம். ஓட்டு. லெஃப்ட் ஹேண்ட்ல ஃப்ரண்ட், ரைட் ஹேண்ட்ல பேக். ட்ரெயின் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஃப்ரண்ட் போகும், ரைட் ஹேண்ட்ல பேக் போகும். போதா போதா? இத ட்ரெயின் ஓடவே தெரியல. இவன் ட்ரெயின் போகுது. குதிரை ஓட்ட சொல்லமா? ரயில் ஓட்ட சொன்னா? வெரி குட். சரி, இது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். இது வந்து பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம்னா இல்லை, எல்லாரும் பண்ணலாம். என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணா என்ன பண்ணலாம்? எல்லாம் சரியா? உங்களோட கடவுள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்ல அழகா நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு. நல்ல அழகா இங்கே மூளையை கொடுத்துருக்காரு. அந்த மூளையை நம்ம என்ன பண்ணணும்? நல்லா யூஸ் பண்ணணும். சரியா? பாட்டு கத்துக்கலாமா?
அவரே என்னையும் செய்யாத துணிகரிகள் தேடி வந்த மெய்யான துணியவரே என்னையும் செய்யாத துணிகரிகள் தேடி வந்த மெய்யான துணியவரே சை 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 நைக்கெல்லாம் சை இயேசுவின் வந்ததால் வாக்குறுதி சை 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 நைக்கெல்லாம் சை இயேசுவின் வந்ததால் வாக்குறுதி சை தினம் தினம் வேத வாசிப்பேன் வேத வார்த்தையால் ஒளி வீசுவேன் தினம் தினம் வேத வாசிப்பேன் வேத வார்த்தையால் ஒளி வீசுவேன் காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள் என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள் ஜொலிக்கும் நட்சத்திரம் புரியுதா வானத்துல நட்சத்திரம் ஜொலிக்குது அந்த வானத்துல நட்சத்திரத்தை காட்டிலும் நாமும் ஜொலிக்கலாம் எப்படின்னா இயேசுவோட வசனத்தினால என்ன பண்ணலாம் ஜொலிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி இந்த பாட்டை இன்னொரு முறை கத்துக்கலாமா சரி இப்போ நீங்களாம் நாம நேற்று வரும்போது உங்க வீட்டுக்கு வரும்போது நாம சொன்னோம் நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்கு நீங்களாம் வந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னேன் ஆனா டான்ஸ் வந்து நாளா ஆடி நீங்க பார்க்க போறது மட்டும் இல்ல நம்மலாம் சேர்ந்து எல்லாரும் ஆடணும் அல்லமா டான்ஸ் ஆடி யாரெல்லாம் பிடிக்கும் எல்லாரும் பிடிக்குமா டான்ஸ் ஆடி பிடிக்காதா எதுலாம் பிடிக்கும் ஆமா அல்லமா இந்த பாட்டு ஒரு முறை அந்த பார்த்துலாம் மேட்ச் பார்த்துலாமா ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடணும்ல சொலிக்கும் நட்சத்திரம் வாரி பின்னுதேரானோ சொலிக்க விட்டவரே நம்ம இயேசுதானே அவரே சொலிக்கும் நட்சத்திரம் வாரி பின்னுதேரானோ சொலிக்க விட்டவரே நம்ம இயேசுதானே அவரே என்னையும் கைனாக துணிகரிட தேடி வந்த மெய்யான துணியவரே என்னையும் கைனாக துணிகரிட தேடி வந்த மெய்யான துணியவரே சை 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 லைஃப் எல்லாம் சை இயேசுவே வந்ததால் வாழ்க்கை முழுது சை 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 லைஃப் எல்லாம் சை இயேசுவே வந்ததால் வாழ்க்கை முழுது சை தினம் தினம் வேறு வாசிப்பே வேத வார்த்தையால் ஒளி வீசுவே தினம் தினம் வேறு வாசிப்பே வேத வார்த்தையால் ஒளி வீசுவே என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள் என்னை காண்பவர்கள் என்னை அல்ல இயேசுவையே காண்பார்கள் ஜொலிக்கும் நட்சத்திரம் வாரி பின்னுதேரானோ ஜொலிக்க விட்டவரே நம்ம இயேசுதானே அவரே இது நல்லா இருக்கா ஆக்ஷன் நல்லா இருக்கா ஆடலாமா இப்போ நீங்க எல்லாம் நாங்க ஆட போறோம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஆட போறீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட போறோம் சரியா ஆடலாமா ஜாலியா சரி இப்போ ஆடணும்னா என்ன பண்ணணும் எந்திரிக்கணும் சரி எந்திரிக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேள்வி ஓகேவா நான் வந்து எந்திரின்னு சொன்னா நீங்க எந்திரிக்கூடாது நான் எந்திரின்னு சொன்னா என்ன பண்றது எந்திரிக்கூடாது அது பதில் என்ன சொல்லலாம் உட்கார்ந்து சொல்லலாம் சரி அது அது எந்திரி ஒரு மாதிரி பண்ணுவோம் கொஞ்சம் இதுவா சரி அது பதில் நம்ம என்ன பண்ணலாம் ஓகேவா எப்படி பண்ணலாம் நான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எழுதிக்கூடாது என்ன பண்ணணும் இப்போ உட்காந்துருக்கீங்களா அப்படி என்ன பண்ணணும் நிமிந்து உட்காரணும் கம்ப்யூட்டர் நான் சொன்னா
என்ன பண்ணணும்? நிமிர்ந்து உட்காரணும். கம்ப்யூட்டர் ஆன் சொல்ல எந்திரிக்கணும். கம்ப்யூட்டர் ஆன் சொன்னா சூப்பரா விளையாடுங்க. அவங்க வெளியே இருக்காங்க. அந்த இதுல ஒரு ப்ராப்ளம். இவன் வந்து டக்குனு பிடிச்சினா கம்ப்யூட்டர் ஆன் சொன்னா என்ன பண்ணணும்? ஆமா, எந்திரிக்கணும். கம்ப்யூட்டர் ஆஃப் சொன்னா என்ன பண்ணணும்? உட்கார்ந்து. ஆஃப் உட்கார்ந்து. கம்ப்யூட்டர் சொல்ல அப்படி நிமிர்ந்து உட்காரணும். ஓகேவா? கம்ப்யூட்டர் ஆஃப். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் தான் சொல்லுங்க. அப்பா வளர்க்கறாங்க. ஓகே. கம்ப்யூட்டர் ஆன். யாக்க எல்லாரும் எந்திரிக்காம பார்த்துட்டு நான் கேட்கிறேன். ஓகே. கம்ப்யூட்டர் ஆஃப். கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆன். கம்ப்யூட்டர் 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 நின்று உட்காரணும்ல, நின்று உட்காரணும். சரி, கம்ப்யூட்டர் ஆன். வெரி அப்படியே நின்னுங்க. ஆடிலாமா? சொல்லிட்டு ரசிக்கிறோம். உங்களுக்கு நீங்க ஒரு முறை கை தட்டுவீங்களா? ஒரு மார்க் ஆடலாம். கையாளீங்களா? யாரு நம்பர் ஆடணும்? ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆமா, இங்க மெஜாரிட்டி வந்து ஆடணும் தான் அதிகம். சும்மா நின்னுறவங்க வந்து சும்மா தான் உட்காருவாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் ஓவர் ஆடினாமா? கம்ப்யூட்டர் ஆன்.
கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆன், கம்ப்யூட்டர் ஆஃப். வெரி குட். சரி, சரி, இங்க பாரு, நான் உங்ககிட்ட சொன்ன, இப்ப நம்ம ஆன்மல்ல ஜொலிக்க விட்டது யாரு? நட்சத்திரத்தை ஜொலிக்க விட்டது யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நாமத்தினாலே இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியையும் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? படைச்சாரு. சரி, இங்க பாரு, படைச்ச ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாத்தையும் நல்லா படைச்சாரு. நீ பேசிட்டே இருந்தா ஒண்ணுமே கேட்க. படைச்ச ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் நல்லா படைச்சாரு. இங்கே ஆண்டவர் வந்து பைபிள்ல வசனம் இருக்கு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அதை நல்லது என்று கண்டார். என்ன பண்ணாரா? நல்லது என்று கண்டார். நல்லது ஆண்டவருக்கு மரம், செடி, கொடி, கடல், கடல்ல இருக்க மீன், கடல்ல இருக்க மீன்கள் எல்லாத்தையும் படைச்சாரு. எல்லாத்தையும் படைச்சது என்ன பண்ண தெரியுமா? மனுஷனையும் படைச்சாரு. தெரியுமா உங்களுக்கு? யார் மனுஷன் பேரு? யார் சொன்னது? சொல்லிட்டா என்ன பண்ணாரு? ஒரு மனுஷிய படைச்சாரு. ஒரு மனுஷிய படைச்சாரு. தெரியுமா? யார் அந்த மனுஷி பேரு? ஏவாள். இங்க இருந்து தான் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். சரி, ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் என்ன பண்ணாரு? படைச்சாரு. பூமியில இருக்கிற எல்லாத்தையும் படைச்சிட்டு கடவுள் என்ன சொன்னாருன்னு சொன்னார்? என்ன சொன்னார்? நல்லது அப்படின்னு சொன்னார். நல்லதுன்னு கண்டார். நல்லதுன்னு கண்ட கடவுள் எல்லாத்தையும் மனுஷன்கிட்ட கொடுத்தாரு. ஆனா மனுஷன் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் கெடுத்தார். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? கெடுத்துட்டான். நல்லதுன்னு கடவுள் எல்லாம் பார்த்தாரோ அது எல்லாத்தையும் மனுஷன் என்ன பண்ணான்? கெடுத்துட்டான். கடல்ல இருக்க தண்ணி மாசாயிடுச்சு, பூமி ஆயிடுச்சு, மாசாயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. உலகத்துல இருக்க எல்லாம் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? அழுக்கா போச்சு. உலகமே எப்படி இருக்கு? உலகமே இருக்கு அழுக்காயிடுச்சு. இந்த உலகமே ஆயிடுச்சு, அழுக்கா போச்சு. அழுக்கா போனா கடவுள் என்ன பண்ண தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நல்லதா செஞ்சு நல்லதா கொடுத்தோம். இந்த ஜனங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? அழுக்காக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. வருத்தப்பட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? இங்க கௌரி கம்மி தந்துச்சு. வானத்தை பூமி உண்டாக கடவுள் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒருத்தர் அனுப்பிச்சாரு பூமிக்கு. அவர் யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆமா இந்த உலகத்தின் ரட்சகர். இந்த உலகம் ஃபுல்லா அழுக்கா இருக்குல்ல, இந்த அழுக்கை எல்லாம் நீக்கும்படியாக 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு என்றதான ஒருத்தர் வந்து இந்த பூமி என்ன பண்ணாரு? பிறந்தார். அதைதான் நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறப்பதை நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். அவர் வந்து இந்த பூமியில வாழ்ந்தது 39 வருஷம். 39 வருஷமும் என்ன பண்ணாரு? நல்லதெல்லாம் செஞ்சாரு. ஜனங்களுக்கு போராடலாம் சுகம் தந்தாரு, யாரையெல்லாம் குணப்படுத்தினாரு. ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? பல அற்புதங்களை செஞ்சாரு. அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சாரு. எல்லாத்தையும் செஞ்சாரு. உடனே இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பெண்ணுங்களா எல்லாருக்கும் நல்லதே செய்யறாரு. நல்லது செய்ய என்ன வருது? எல்லாருக்கும் பிடிக்காது சார். நல்லது செஞ்சா நிறைய பேர் என்ன பண்ணாது? ஆமா, நல்லவங்களை கண்டாலே நமக்கு எல்லாம் பிடிக்காது சார். ஆமா, அதே போல இந்த ஜனங்களுக்கு நினைச்சுமா இயேசு என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த உலகத்தை, அழுக்காக உலகத்தை மாற்றும்படியாக தான் இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன பண்ணாரு? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த இயேசு என்ன பண்ணாருமா? இந்த உலகத்துல இருக்க அழுக்கை மாற்றும்படியாக தன்னோட ரத்தத்தை என்ன பண்ணாரு? இந்த அழுக்குல சிந்தினார். என்ன பண்ணிட்டாரு?
இயேசுவுக்கு இந்த ரத்தத்தை சிந்தின உடனே அழுக்கினாச்சு, சுத்தமாயிடுச்சு, அழுக்கல் காணாம கண்தரிச்சு நல்லா கவனி. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுமா, சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரியா? உங்களோட பாவத்தை கூட மன்னிக்கணும், நான் செய்யற தப்பெல்லாம் மன்னிக்கணும், இந்த உலகத்துல நான் செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது இயேசுவால மட்டும்தான் முடியும். யாரால முடியும்? மனுஷனால முடியாது, மனுஷனால செய்ய முடியாது. ஆனா இயேசு பண்ணா என்ன பண்ண முடியும்? ஒரே நிமிஷத்தை செஞ்சிட முடியும். சரியா? ஓகே. சரி, அன்னைக்கு ஒரு பேக், இந்த பேக் இந்த பேக்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இந்த பேக் என்ன இல்லை? என்ன பேக்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பண்ண, பேக் உங்ககிட்ட வரப்போறேன், உங்க கையில இருக்கிறது, காதுல இருக்கிறது, கையில இருக்கிறது எல்லாத்தையும் போட்டணும். போட்டுக்கிறீங்களா? போட்டுவியா? அப்படிலாம் போட்டக்கூடாது, அதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி. சரியா? பேக்ல என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. இப்போ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. வந்து ஒரு காலியான பேக், காலியான பேக், பெருமையான பேக். ஆனா நம்மளோட வாழ்க்கை கூட இப்படிதான் காலி. என்ன ஆயிடுச்சு? நம்ம வாழ்க்கை கூட காலி, எல்லாமே காலி. சிலருக்கு படிப்பு காலி, சிலருக்காக முன்னாதான் படிச்சாலும் படிப்பே ஏற மாட்டேங்குது. சிலர் என்ன பண்றாங்க, நான் விட்டுணும்னு நினைக்கிறேன், அந்த படத்தை வந்து விட முடியல, எல்லாமே காலி. எல்லாம் ஆயிட்டு எப்படி இருக்கு? காலியா இருக்கு. ஆனா இந்த காலியா இருக்க இந்த பேக்குக்குள்ள ஏசப்பா நீங்க வந்து நிரப்புங்க, ஏசப்பா எனக்குள்ள நீங்க வாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, இந்த காலியான பேரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிரப்பும்படியா வருவாரு. என்ன பண்ணுவாரு? உனக்குள்ள ஏசப்பா என்ன பண்ணுவாரு? வருவார். இது முன்னாடி காலியா இருந்திருக்கலாம், இப்படிதான் இருந்திருப்ப. முன்னாடி என்ன கலர் இருக்கு? ஆமா, இருளா இருந்திருப்ப. ஆனா ஏசப்பா உள்ள வந்தோட எதாவது கழுவப்படுவோம், எதாவது கழுவப்படுவோம். ஏசப்போட ரத்தத்தால கழுவப்பட்டதும் ரெட்டின் ஆயிடும், ஒயிட்டா மாறிடும். வெள்ளையா ஆயிட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? கிரீன் தான். கிரீன் எதுமா பிடிக்கும்? செழுமையை பிடிக்கும். கிரீன் எதை பிடிக்கும்? ஆமா, பசுமை. இப்போ நம்ம கிராமத்து பக்கம் போனா நல்லா பச்சை பசேல இருக்குப்பா அப்படின்னு சொன்னல, நல்லா செழிப்பா இருக்குப்பா அப்படின்னு சொன்னல. அதே போல தான் ஏசப்பா உனக்குள்ள வந்து உங்க பாவத்தெல்லாம் கழுவிட்டாங்க, உங்க வாழ்க்கை செழுமையா ஆயிடும், பச்சை பசேல மாறிடும். வாழ்க்கை எப்படி மாறிடும்? பச்சை பசேல் மாறிடும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் தெரியுமா? இது எல்லோ பரலோகம். இந்த பரலோகத்துல என்ன இருக்கு? பரலோகம் எப்படி இருக்கு தெரியுமா? தங்க வீதியா இருக்குமா, கோல்டு. நடக்கிற இடம்லாம் கோல்டு, பார்க்குற இடம்லாம் கோல்டு. அப்படியே தங்கமாக என்ன பண்ணிடும்? நான் மாறிடும். ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? நான் ஃபர்ஸ்ட் காமிக்கும் போது எப்படி இருந்தது? வெறுமையா இருக்கும். ஆனா ஏசப்பா உள்ள வந்து என்ன ஆயிடும்? நமக்குள்ள போயிடும். ஏசாமியோட ரத்தம் கழுவப்படுவோம். அப்புறம் என்ன ஆயிடும்? வெண்மையா மாறுவோம், அப்புறம் செழிப்பா மாறும், அப்புறம் பரலோகம் நமக்கு என்ன ஆயிடும்? வந்துடும். இந்த பரலோகம் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும்? ஆமா, பரலோகம் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் வருகிற ஜனவரி மாசத்துல இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில சாயந்தரத்துல, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துல 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இங்க சண்டே ஸ்கூல் நடக்கும். எத்தனை மணில இருந்து? 4 மணில இருந்து
5 மணி வரைக்கும் இங்க சண்டே ஸ்கூல் நடக்கும். ஜனவரி 1 சண்டேல இருந்து நடக்கும். சரியா? அப்போ நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா இந்த பரலோகத்துக்கு போறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்போ வாரம் இதுக்கு நிறைய மேஜிக் ஷோ காமிப்போம், பப்பட் ஷோ காமிப்போம், நிறைய புது பாட்டு கற்றுக் கொடுப்போம், கதைகளை கற்றுக் கொடுப்போம், எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்போம். சரியா? நீங்க வந்து சந்தோஷமா அதெல்லாம் கற்றுக்கலாம். யாரெல்லாம் சண்டே ஸ்கூல் வருவீங்க? வெரி குட். ஆமா. எப்போ? ஜனவரி 1 வீக்ல இருந்து எத்தனை மணிக்கு? வெரி குட். 4 to 5 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். சரியா? சரி, அண்ணன் மேஜிக் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்குதா? மேஜிக் போர் அடிக்குதா? ஜாலியா இருக்கா? சரி கொஞ்ச நேரம் என் கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரட்டுமா? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட என்ன பேசுறாங்க, என்ன பேச விரும்புறாங்கன்னு நான் உங்ககிட்ட என்ன பண்ணலாம் பார்ப்போம். சரியா? ஓகே. ஒரே அமைதியா இருக்கீங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு பார்க்கணுமா? ஓகே. அவன் பேரு பிங்கி. சோமே பிங்கி. என்ன பண்ற பிங்கி? நான் சொல்லல, எங்க ஏரியா பசங்க வருவாங்க, சீக்கிரம் வந்துருன்னு சொன்னல. பிங்கி, எங்க பசங்க உன்னை பார்க்க ஆர்வமா இருக்காங்க, சீக்கிரம் வா பிங்கி. என்னதான் பிங்கி பண்ற நீ? சரி, நான் வெளியே வரணுமா? என் பேர் சொல்லி கூப்பிட சொல்லுங்க, நான் வரேன். அவங்களாம் கூப்பிட்டாதான் நீ வருவியா? சரி, நீங்களும் கூப்பிட்டாதான் பிங்கி வருவோம். கூப்பிடலாமா? என்னன்னு கூப்பிடலாம்? மங்கி. மங்கி. பிங்கி வா. பிங்கி வா. பிங்கி. சரி வா. சீக்கிரம் வா பிங்கி, எங்க பசங்க ஆர்வமா இருக்காங்க பிங்கி. பிங்கி. இந்த போன மூஞ்ச காமிக்க வா, இவ்வளோ பண்ண. வா கூப்பிட்டு இருக்கணுமா? என்ன பிங்கி நீ? எங்க பசங்களாம் பாரு எவ்வளவு அழகா ரெடியா வந்துருக்காங்க. நீயும் பாரு பிங்கி அழகா இருக்கா? ஒரே மஞ்சா என்ன பிங்கி நீ? சரி, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்க? அப்படியா? நல்லா பாட்டு பாடுவியா? இல்ல, நீ பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுன்னு சொன்னல. ஒரு வசனம் சொல்றியா? சரி, வசனம் கேட்கலாமா? யாருக்கெல்லாம் வசனம் பிடிக்கும்? வசனம் பிடிக்குமா? சரி, பிங்கி வசனம் சொல்லுவோம், கேட்கலாம். சொல்லு பிங்கி. பிங்கி, எனக்கு சரியா கேட்கல, சரியா சொல்லு. வயலுக்கு சென்றாயா மாடு மேய்த்தாயா? பிங்கி, நான் உன்னை கட்ட வசனத்தை கேட்கல பிங்கி. பைபிள் வசனம் தெரியுமான்னு கேட்டேன். சொல்லு பார்க்கலாம். நான் சொல்ல பசங்க சொல்றேன். எங்க பசங்கலாம் செம்ம ஷார்ப். எங்க பசங்களுக்கு ஆல்ரெடி வசனம் நிறைய தெரியும். நீ சொல்ல பார்க்கலாம். சொல்லுமா? கர்த்தர்
அண்ணே யாருமே சொல்லவே மாட்டாங்க. சொல்றாங்களே, சொல்லாமா? சொல்லு, நீ சொல்லு. கட்ட நல்லவர் என்பதை என்பது நூறு 110. பிங்கி, என்ன பிங்கி நீ பைபிள்ல இருக்கிற வசனத்தை இப்படியா சொல்லுவ பிங்கி? அதுக்கப்புறம் வந்துச்சுங்க. என்ன பிங்கி நீ? எங்க பசங்க எவ்வளவு சூப்பரா சொல்லுவாங்க தெரியுமா? நீ போயிட்டு கரெக்ட் 80 90 அப்புறம் மட்டும் நான் ஸ்டார்டிங் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியுமா? அண்ணா என் காதல் வந்து சொல்றேன், நான் ஹசிக்கிட்ட சொல்றேன், நான் தானே சொல்றேன். அண்ணா நீங்க பல்வால தெரிஞ்சிச்சு. இங்கே நான் காலையில ஒரு முறை நைட் ஒரு முறை வளர்க்கணும் தெரியுமா? அண்ணா நான் வந்துச்சுங்க. சொல்லு. ருசித்து பாருங்க. ருசித்து பாருங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்களா? கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? பிங்கி கரெக்டா சொல்றா? தப்பா? கரெக்டா? பிங்கி, நீ தப்பா வாசனை சொல்லி கொடுக்காத. சரி, பிங்கி கரெக்டா சொல்லிச்சா? யாருக்கு கரெக்டா சொன்னா? யாருக்கு கரெக்டா சொல்லிச்சா? ஒரு முறை நம்ம சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓகே, சரி பிங்கி கரெக்டா வசனம் சொல்லிச்சு. சரி பிங்கி, எங்க பசங்களுக்கு ஒரு பாட்டு வசனம் சொல்லிருக்கீங்க. அப்படியா? அவ்வளவு சூப்பரா பாடுறீங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சரி பிங்கி, நான் பாட்டு பாட்டு கேட்குமா? பாடு பிங்கி. பிங்கி இந்த பாட்டு எங்க பசங்க ஏற்கனவே தெரியும். ஸ்கூல்ல டெய்லி எங்க பசங்க டெய்லி இந்த பாட்டெல்லாம் பாடல. நீ இந்த பாட்டெல்லாம் பாடாத, நல்ல பாட்டா பாடு. இங்கிலீஷ் பாட்டு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பாட்டா? உண்மையா? சரி, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் சொல்லி பிங்கி, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பாட்டாங்க. சரி கேட்கலாமா? சரி பாடு பிங்கி. வாயிலே அடிக்க போறேன் இப்போ பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ. பிங்கி, எங்க பசங்க ஹாப்பி பர்த்டே வந்து பல விதத்துல பாடுவாங்க. இந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் வேணாம், எங்க பசங்க வேற என்ன நல்லா சொல்லி கொடுப்பீங்க. கதையா? சரி கதை கேட்கலாமா? கதை பிடிக்குமா? சரி கதை சொல்ல பிங்கி. ஒரு ஊர்ல ஒரு கிளாஸா? கிளாஸ் கோர்ஸ் எல்லாம் வந்து ஆமா, எங்க பசங்க சிரிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க மேல ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. எங்க பசங்க இப்படிலாம் சொல்லியிருந்தா பிடிக்காது. நீ வேற எதனா வந்து உங்க கூட யாரா வந்திருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் பசங்களுக்கு ஒன்னு சொல்லி தர போறேன். நீங்க எங்க வரீங்களா? என்ன சொல்லி தர போற? அதுக்கு உங்களுக்காக நான் பிரியாணி ரெசிபி செஞ்சேன். சரி ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நான் பார்க்கலாம். வரட்டுமா? ஓகே. பசங்க நான் ஃப்ரெண்ட்ஸோட வரட்டுமா? பிரியாணி பசங்க. பிரியாணி. ஓகே பை. பை. பை.
ஜானி ஜானி என்னம்மா ஜானி என்ன பண்ற ஜானி? கொஞ்ச நேரம் தூங்க விடுமா என்ன? ஜானி வெளிய வந்துமா ஜானி? எவ்வளவு பசங்க வந்திருக்காங்களே. ஏம்மா எந்த பசங்க வந்தா என்னம்மா மூடிக்கிறாம வந்திருப்பாங்கம்மா. ஏம்மா என்ன விடுமா? ஜானி அப்போ சொல்லக்கூடாது ஜானி. அம்மா தூக்கமா வருமா? சரி அதெல்லாம் விடு ஜானி. சரி கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் இருக்கேன். போய் கறிக்கல்ல போய் சிக்கன் வாங்கி Very good, Johnny. என் கவரே மஞ்சு ஃப்ரிட்ஜில் இருக்கு. வா நான் வீட்டுக்கு போனே எடுத்து தரேன். ஓ என்ன மஞ்சு வாங்கி வச்சிட்டீங்களா? ஜாலி! ஏ! நல்லா
பசங்க நாங்க ஸ்கிட் பண்ண போறோம் உங்களுக்காக நாங்க ஒரு டான்ஸ் ஆட போறோம் என் கூட கூட நல்லா போய் என் கூட நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆடலாமா ஆடலாமா அதான் பசங்க தூங்கிட்டீங்க சத்தமா சொல்லுங்க ஆமா நல்லா சூப்பரா ஆனாங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சொன்ன கதை நல்லா இருந்தா அவங்க ஸ்கிட் பண்ணாங்க நல்லா இருந்தா பிடிச்சிருந்தா ஆமா என்ன சொன்னா ஜானி அப்புறம்னு சொன்னால அவங்க அம்மா எது சொன்னாலும் என்ன பண்ணா என்ன சொன்னா பத்தியா அம்மா அப்பா சொல்லும் போது உடனே கீழ்படுத்தி என்ன பண்ணோம் செய்யணும் தட்டி விடாது சரியா அம்மா அப்பா சொன்ன உடனே நம்ம நம்ம கீழ்படுத்தி செய்யும் போதுதான் கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வரும் சரியா